Hey guys, welcome to Physics Brain channel. நம்ம சேனலில் சீக்கிரமாகவே லைவ் கிளாஸஸ் போட போகிறோம். கிளாஸஸ் எல்லாமே கூகுள் மீட் லைவில் நம்ம எடுக்க போகிறோம். வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. அதில் தான் நம்ம கூகுள் மீட் லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். லாஸ்ட் கிளாஸில் மெஷர்மெண்ட் பார்த்துருந்தோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. டைமென்ஷன்ஸ். ஸோ டைமென்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் பிளேன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. பிளேன் ஆங்கிளுக்கு நம்ம எக்ஸ்ப்ரெஷன் பார்த்துருந்தோம், ஆர்க் பை ரேடியஸ். அப்போ அதனுடைய ஃபார்முலா என்ன போடுவோம்னா S/Rன்னு சொல்லி போடுவோம். அப்போ டைமென்ஷன்ஸ் எஸ்ஸுக்கு நம்ம லென்த்தில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ லென்த்து எல்லு. அதே மாதிரி ரேடியஸ்னாலுமே லென்த்தில் தான் வரும், அதுவும் எல். அப்போ L/L ஈக்குவல் டு 1 ஆகிடும். அப்போ பிளேன் ஆங்கிளுக்கு டைமென்ஷன் கிடையாது. பிளேன் ஆங்கிளுக்கு யூனிட் நம்ம ரேடியன்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு ஒன் சாலிட் ஆங்கிள். சாலிட் ஆங்கிளுக்கு சர்ஃபேஸ் ஏரியா டிவைடட் பை ரேடியஸ் ஸ்கொயர்டு. அப்போ A/R² வரும். ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர்டு தான் யூனிட்டு. அப்போ L² வரும். டிவைடட் பை R²க்கு ரேடியஸ் ஸ்கொயர்டுக்கும் நம்ம எல்லுன்னு தான் எடுத்துப்போம். அப்போ L². அப்போ L² டிவைடட் பை L² ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி வந்துடும். சாலிட் ஆங்கிளுக்கு யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டேடியன். அப்போ டைமென்ஷன் என்ன வரும்னா இதுக்குமே டைமென்ஷன் கிடையாது, டைமென்ஷன்லெஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏரியா. ஏரியா அப்படின்னாவே மீட்டர் ஸ்கொயர்டு. நீங்கள் டேரெக்டாக L² போட்டுக்கலாம். லென்த்து தானே. இதுவே ஃபார்முலா எக்ஸ்ப்ரெஷனோடு போனோன்னா லென்த்து இன்ட்டு பிரெத்து. அப்போ லென்த்துக்கு நம்ம கேபிட்டல் எல் போடுவோம், பிரெத்துக்கும் கேபிட்டல் எல் போடுவோம். அப்போ எல் இன்ட்டு எல் L² வந்துடும். ஏரியானோட யூனிட் நமக்கு தெரியும், மீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ அப்போ டைமென்ஷனில் எழுதும்போது L² மட்டும் எழுதிக்கலாம், அல்லது m⁴ L² T⁴ போடலாம். நெக்ஸ்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டி அப்படின்னாவே டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு. அப்போது S/Tன்னு வரும். எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ அதனுடைய டைமென்ஷன் நம்ம கேபிட்டல் Lன்னு போட்டுக்கலாம். பை T, டைமுக்கு நம்ம டீன்னு மட்டும்தான் போடுவோம், கேபிட்டல் T. அப்போது L டிவைடட் பை T அல்லது L⁻⁻1 யூனிட்டை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். மீட்டர் செகண்ட் பவர் -1 யூனிட்டு. அப்போ அதை அப்படியே நீங்கள் மீட்டர் அப்படின்னாவே லென்த்து L போட்டுக்கோங்க, செகண்ட் அப்படின்னாவே டைம், அப்போ T போட்டுக்கோங்க. அப்போ m⁻⁻1 யூனிட்டு, டைமென்ஷன் L⁻⁻1. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா m⁴ L⁻1 T⁻⁻1 டைமென்ஷனுக்குள்ளே ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம். வால்யூம் அப்படின்னாவே ஏரியா இன்ட்டு ஹைட்டு. ஸோ அப்போ ஏரியாவுக்கு என்ன போட்டோம், மீட்டர் ஸ்கொயர்டு போட்டோம். ஹைட்டுக்கு 1 மீட்ரு. அப்போ வால்யூமுக்கு என்ன யூனிட் போட்டோம், மீட்டர் க்யூப் போட்டோமா. அப்போ மீட்டர் க்யூப்னாவே அது எதில் சேரும், லென்த்தில் சேரும். அப்போ L³ டைமென்ஷன். ஸோ அதை நீங்கள் இப்படியும் போடலாம். ஏரியாவுக்கு L², ஹைட்டுக்கு ஹெச்சுங்கும்போது அப்போ அது லென்த்தில் தான் சேரும். அப்போ L² இன்ட்டு L L³ யூனிட் மீட்டர் க்யூப். அப்போ டைமென்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m⁴ L³ T⁴ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் அப்படின்னாவே வெலாசிட்டி டிவைடட் பை டைம். அப்போ வெலாசிட்டிக்கு நம்ம ஆல்ரெடி டைமென்ஷன் பார்த்தோம், L⁻⁻1 டிவைடட் பை டைமுக்கு T வரும். அப்போது இந்த பை T இருக்கு இல்லையா, அது பவரில் மேலே போச்சு அப்படின்னா T⁻⁻2ன்னு வந்துடும். ஸோ அப்போ L⁻⁻2 தான் ஆக்சலரேஷனுக்கு. யூனிட் நம்ம பார்த்துருந்தோம் m⁻⁻2. இப்போ டைமென்ஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம், m⁴ L⁻1 T⁻⁻2ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆங்குலார் ஆக்சலரேஷன். ஆங்குலார் வெலாசிட்டி டிவைடட் பை டைமு. ஸோ ஆங்குலார் வெலாசிட்டி அப்படின்னாவே T⁻⁻1 டைமென்ஷன். டைமுக்கு T.
அப்போது ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா t⁻−1 டிவைடட் பை t. அப்போ வந்து டைமென்ஷனுக்கு என்ன வந்துடும், t⁻−2ன்னு வந்துடும். இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, யூனிட் வந்து நம்மளுக்கு தெரியும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ரேடியன் செகண்ட் பவர் -2. இந்த ரேடியன் அப்படிங்கிறது எல்லாமே விட்டுருங்க, ரேடியனுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஜஸ்ட்டு டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் போட்டிங்கன்னா போதும். அப்போ s⁻−2ன்னு இருந்ததுன்னா t⁻−2ன்னு வந்துடும். ஓகேங்களா? அதனால தான் இங்கே வந்து ஆங்குலர் வெலாசிட்டிக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா t⁻−1 போட்டிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா பாருங்கள், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைமா. அப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ரேடியன், அதுக்கு டைமென்ஷன் கிடையாது, டைம் மட்டும்தான். அப்போ ரேடியன் பை டைம்னு வரும். ஆங்குலர் வெலாசிட்டிக்கு டைமென்ஷன் வந்து t⁻−1. அப்போ அதை வந்து m⁻0 l⁻0 t⁻−1ன்னு எழுதிக்கலாம். இதுவே ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு m⁻0 l⁻0 t⁻−2ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம். அதுக்கு என்ன ஃபார்முலா, மொமெண்ட் ஆஃப் எனர்சியா இன்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டி. மொமெண்ட் ஆஃப் எனர்சியாவுக்கு என்ன ஃபார்முலா, I = mr² பார்த்துருப்போம் இல்லையா. அப்போது அதுக்கு எப்படி எழுதலாம், mr² இருக்குல்ல, அதுக்கு வந்து ml² வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டிக்கு t⁻−1. அப்போ வந்து என்ன வந்துடும், ml² t⁻−1. இதுதான் வந்துட்டு டைமென்ஷன். நீங்கள் யூனிட் வச்சு கூட ஈஸியாக பார்த்துக்கலாம். I = mr², அதாவது மாஸ் இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர்னு வந்திருக்கும். அப்போ அதுக்கு வந்து கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்னு ஆகும். நெக்ஸ்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டிக்கு வந்து s⁻−1. ஸோ அதுதான் வந்துட்டு யூனிட்டு. அப்போ அதை அப்படியே நீங்கள் டைமென்ஷனுக்கு மாற்றிக்கோங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். லீனியர் மொமெண்டம், இது ஈஸியாக இருக்கும். மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, யூனிட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, அப்போ தான் டைமென்ஷன் ஈஸியாக இருக்கும். இப்போ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டினாவே கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 தானே. இது அப்படியே நீங்கள் வந்து டைமென்ஷனுக்கு ஈஸியாக மாற்றிக்கலாம். கிலோகிராம் எதனுடையது, மாஸ்னுடையது, அப்போ கேபிட்டல் M போட்டுக்கோங்க. மீட்டர் அப்படின்னாவே லென்த்துனுடையது, கேபிட்டல் L போட்டுக்கோங்க. செகண்டுங்கிறது டைமுக்குரியது, அப்போ t⁻−1. அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதை வந்து m⁻1 l⁻1 t⁻−1ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், டென்சிட்டினாவே மாஸ் பை வால்யூம். அப்போது மாஸுக்கு வந்து கேபிட்டல் M போட்டுக்கோங்க, வால்யூமுக்கு வந்து L³ போட்டுக்கோங்க. அதுதான் வந்து டைமென்ஷனு. அல்லது யூனிட் வச்சு பார்க்கணுன்னா கிலோகிராம் மீட்டர் பவர் -3 தானே யூனிட்டு. அப்போ கிலோகிராம் எதனுடையது, மாஸ்னுடையது, எம்ங்கிறது லென்த்துனுடையது, அப்போ m l⁻−3. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோர்ஸு, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போ மாஸுக்கு M போட்டுக்கோங்க, ஆக்சலரேஷனுக்கு உங்களுக்கு தெரியும் L t⁻−2. அதை அப்படியே சேர்த்து போட்டிங்கன்னா டைமென்ஷன். அல்லது யூனிட்டில் போடணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபோர்ஸுக்கு நியூட்டன்னு சொல்லியிருக்கு. அதுவே டைமென்ஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் கீழே இருக்கிற யூனிட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படி போடும்போது ml t⁻−2ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் அப்படின்னாவே ஃபோர்ஸு டிவைடட் பை ஏரியா. உங்களுக்கு ஃபோர்ஸுக்கு என்ன டைமென்ஷன்னு தெரிஞ்சிருச்சு, ml t⁻−2. அதை வந்து மேலே போட்டுக்கோங்க. டிவைடட் பை ஏரியாவுக்கு என்னன்னு தெரியும், l². அப்போ எது கேன்சல் ஆகும், L1 கேன்சல் ஆகும், கீழே ஒரு L கேன்சல் ஆகும். அப்போது m t⁻−2 டிவைடட் பை Lன்னு இருக்குமா. அப்போ அந்த L மேலே கொண்டு போயிருங்க. அப்போது m l⁻−1 t⁻−2ன்னு கிடைக்கும். ப்ரெஷருக்கு வந்துட்டு பாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்குது. அதே மாதிரி நியூட்டன் மீட்டர் பவர் -2ன்னு இருக்குது. அந்த நியூட்டனுக்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2ன்னு மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைமென்ஷன் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து நான் லைவ் கிளாஸஸ் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது நான் தெரிஞ்சதுமே வந்துட்டு நான் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே ஜாயின் பண்ணி சேர்ந்துக்கோங்க. ஈவினிங் டைம் தான் நான் வந்து போடுறேன், கன்வீனியன்ட் டைமில். ஸோ 8 o'clock மேலே அந்த மாதிரி போட்டுக்கலாம். அல்லது டைமிங் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி நம்ம லைவ் கிளாஸஸ் வந்து போட்டுக்கலாம். டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.
நம்ம வந்துட்டு அதில் லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவோம். கூகுள் மீட்டில் தான் லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து ஒரு வேளை பார்க்க முடியாதவங்க நம்ம யூடியூப்பில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அல்லது லைவ் ஸ்ட்ரீமில் வந்துட்டு உங்களுக்கு அந்த கூகுள் மீட்டு கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் அந்த அளவுக்கு தான் நான் ட்ரை பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கமெண்டில் ஏதாவது ஒரு டாபிக் வந்து ரொம்ப புரியாமல் இருக்குது, இதை வந்து நீங்கள் ஒரு கிளாஸஸாக போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்டில் வந்து அடுத்ததான் என்ன வீடியோ போடணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதை செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ஃபிசிக்ஸ் பிரெயின் சேனலில் வந்து டெஸ்ட் பேட்சஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனுடைய ஷெட்யூல் வந்து நான் கூடிய சீக்கிரமே நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ வந்து 5 மினிட்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் யாராவது சேரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது வீக்லி டெஸ்ட்டாக வேணும்னாலும் நீங்கள் வந்து அதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஷெட்யூல் வந்து போட்டுடுறேன். அதே மாதிரி ஃபுல் யூனிட் டெஸ்ட்டாக வேணும். இப்போ இந்த மாதிரி 5 மினிட்ஸ் டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஒரு சிலருக்கு வந்து அது டெய்லியும் 5 கொஸ்டின்னா அது வந்து கொஞ்சம் டெய்லி பார்க்குற மாதிரி இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் வந்து ஒரு யூனிட் ஃபுல் டெஸ்ட் மாதிரி இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நினைக்கலாம். ஸோ அதுக்குமே நாம் வந்து ஷெட்யூல் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இதில் வந்துட்டு 3 பிளான் வந்து இருக்குது. 5 மினிட்ஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அதாவது ரெகுலராக வந்துட்டு உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதில் வந்து பிடிஎஃப் வைஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கு டீட்டெயிலான ஆன்சர்ஸுமே நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவேன். மார்னிங் 8 o'clock வந்து டெஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஈவினிங் 8 o'clock வந்து உங்களுக்கு வித் ஆன்சரோடு வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி வீக்லி டெஸ்ட் அப்படிங்கிறத வந்துட்டு வீக்லி வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். அதுவும் யூனிட் வைஸு சிலபஸ் வைஸாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்குமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதனுடைய ஷெட்யூல் நான் கூடிய சீக்கிரமே நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் வைஸ் எங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வேணும், 100 மார்க்ஸுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு 10 யூனிட்ஸுக்குமே வந்து யூனிட் வைஸ் போடுவேன். அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து நான் உங்களுக்கு வந்து அதில் டெஸ்ட்டஸ் வந்து வைப்பேன். ஸோ அதுலேயுமே கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீக்லி டெஸ்ட்டுக்கும் அதே மாதிரி இந்த ஃபுல் டெஸ்ட்டு யூனிட் வைஸ் ஃபுல் டெஸ்ட்டுக்குமே வந்துட்டு நான் சீக்கிரமே உங்களுக்கு ஷெட்யூல் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ 5 மினிட்ஸ் டெஸ்ட் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.